Hi Makka, welcome to Sotama Gang in Bachelor Samayal. Samayal in Thandiravum Mandiravum. எங்களுடைய எல்லா கேரளா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹாப்பி விஷு அண்ட் தமிழ்நாடு ஃப்ரெண்ட்ஸுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பேச்சுலர் சமையலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ஊர் ஃபேவரட்டான பருப்பு பாயாசம் செய்கிறது எப்படிங்கிறத வந்து நம்ம இந்த விஷு முன்கூட்டி வந்து பண்ண போகிறோம். வாங்க கிச்சனுக்கு போவோம். ஓகே மக்கா, இனி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். சிறுபருப்பு 250 கிராம், தேங்காய் பார்த்தீங்கன்னா 2 டைப்பான தேங்காய். இது வந்து ஹாஃப் தேங்காய் வந்து இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து ஒரு முழு தேங்காய் இப்படி திருப்பி வச்சுருக்கணும். 2 பாக்கெட் 10 ரூபா பாக்கெட்டு நெய், அப்புறம் ஒரு 10 ஏலக்காய், கிஸ்மிஸ் ஒரு 10, கேஷ்யூ நட் ஒரு 10, அப்புறம் 1/2 கிலோ வெல்லம். இவ்வளோ தான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். முதல் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் நம்ம வெல்லம் எல்லாம் பொடிச்சு போட்டு இந்த வெல்லத்தை சூடு பண்ண வைக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம திருகி வைக்கிற தேங்காய் எல்லாமே மிக்சியில் போட்டு அடிக்கணும். இனி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மிக்சியில் அடிச்செடுத்த தேங்காய் வந்து வடிகட்டணும். இப்போ என்னென்னு பார்த்தீங்க, அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்தோம்ல, அதனுடைய அந்த தேங்காய் பால் பிழிஞ்ச தேங்காய் அதை வந்து திருப்பியும் நம்ம ஒரு வாட்டி கூட இந்த இதெல்லாம் போட்டு மிக்சியில் அடிக்கணும். இது எதுக்காகனா, இதுதான் வந்து 2ஆம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்சியில் மீண்டும் அடிச்சுக்கணும். திருப்பி இதையும் இந்த நம்ம செகண்ட் அடித்த தேங்காய் வந்து வடிகட்டிக்கணும். இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வடிகட்டின தேங்காய் பால், இது வந்து செகண்ட் வடிகட்டின தேங்காய் பால், இது 2மே வேணும், 2 இருக்கட்டும். சரியா? அடுத்த ப்ராசஸ்ன்னு பார்த்திங்கன்னா, ஒரு கடாயில் வந்து அந்த ஒரு பாக்கெட்டு 10 ரூபா நெய் ஃபுல்லாக விட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம சிறுபேரை வந்து போட்டு வறுக்கணும். ஓகே, சிறுபேரை வந்து நல்லா வறுக்கணும். இந்த சிறுபேரை வந்து ஒரு கலர் சேஞ்ச் வரும், லைட் ப்ரௌனிஷாக ஒரு சேஞ்சஸ் வரும். அது வரைக்கும் இந்த சிறுபேரை வந்து வறுக்கணும். இப்போ பார்த்தாச்சுன்னா இப்போ சிறுபேருக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து தண்ணி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவு தண்ணி விடணும்னா, இப்போ ஒரு சிறுபருப்பு நிற்கிறதுக்கும் அது கொஞ்சம் முங்குற மாதிரி, அந்த சிறுபருப்பு முங்குற மாதிரி அளவு பார்த்து தண்ணி விட்டுக்கணும். இந்த அளவு தண்ணி போதுமானது இருக்கட்டும். இனி வந்து இந்த சிறுபருப்பு வேகிறது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம பருப்பு வேகிற கேப்பில் என்ன பண்ணணும்னா, ஒரு ஃப்ரை பேனில் ஏதாவது 10 நெய் பாக்கெட்டு ஃபுல்லாக விட்டுட்டு அதில் வந்து நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் போட்டு வறுக்கணும். இப்போ வந்து தேங்காய் வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலரில் ஆயிடுச்சு. இது வந்து இந்த ப்ரௌனிஷ் கலர் ஆகணுமே, தேங்காய் வந்து ப்ரௌனிஷ் கலர்னுமே எடுத்து மாற்றிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதிலே வந்து அந்த நெய்யிலே வந்து தேங்காய் வறுத்த நெய்யிலே வந்து பார்த்திங்கன்னா கேஷ்யூ நட்டை போட்டு வறுத்தெடுத்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா கிஸ்மிஸ்ஸு, முந்திரி பழத்தை இதில் போட்டு வறுத்தெடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம சூடு பண்ண வச்ச வெல்லம் வந்து சூடாகி நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதை வந்து வடிகட்டணும். எதுக்கு வடிகட்டுறோன்னா, நிறைய வெல்லத்தில் வந்து கல், மண், கம்பு வேஸ்டஸ் சில வெல்லத்தில் வந்து கிளாஸ் சில்லு கூட கிடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணணும். அப்போ தான் நம்ம பாயசம் சாப்பிடும்போது வாயில் வந்து கல்லெல்லாம் சாப்பிடாமல் இருக்கும். இப்போ வந்து பருப்பு நல்லா வெந்துருச்சு, பார்த்திங்களா, நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வெல்லத்தை வந்து விடணும். கொஞ்சமாக விடுங்க, ஏன்னா சர்க்கரை இனிப்பு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. உங்களுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ இனிப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து வெல்லம் வந்து விட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இது வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் பருப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து 1ஆம் பால், அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வடிகட்டினில்ல தேங்காய் பால், அதை வந்து விடணும். விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் பால், அதாவது நம்ம 2வது வடிகட்டி வச்ச தேங்காய் பாலை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா சுண்ட விட்டுருங்க. கொஞ்சம் வந்து கட்டியாகிற வரைக்கும் நல்லா சுண்ட விட்டுருங்க. சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாயசம் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. 90% ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து பொடிச்சு இதில் போட்டுறணும். ஃபஸ்ட்டு ஏலக்காய், அப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற வறுத்து வச்சுருக்க கேஷ்யூ நட், அப்புறம் முந்திரி பழம் கிஸ்மிஸ்ஸு, அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய், இந்த ஸ்லைஸாக வறுத்து வச்சுருக்க வந்து தேங்காய் போட்டுறணும்.
போட்டுட்டு அப்படியே கிண்டி விட்டுறணும் ரொம்ப. அவ்வளோதான், நம்ம அருமையான பருப்பு பாயசம் ரெடி.